நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழியில் இருந்த புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நாம் தியானிக்கமாக என்ன செய்யலாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனும் பாக்கியம் அடைவான். நீ செய்தியோட தலைப்பை என்ன சொன்னால் பிறனை அவமதிக்காமல் இருத்தல் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆதரவாக தான் நீதிமொழிகள் 14:21 பார்க்குறோம். பொதுவாக பிறனை அவமதித்தல் என்ற அந்த இதில் அந்த வசனம் இருக்குது. இந்த தலைப்பு என்ன, பிறனை அவமதிக்காமல் இருக்க வேண்டும் இல்லை இருத்தல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக அவமதித்தல் அப்படின்னா மட்டமாக எண்ணுதல், மட்டமாக நடத்துதல், கேலி கிண்டல் பண்ணுதல், அவனுடைய காரியங்களை இழிவாக பேசுதல் சொல்லி பல சொன்னால் தான் அவமதிக்கிற செயல். அது தாழ்ந்து பேசுதல்னு சொல்லி பல விதமும் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்வது பிறனை அவமதிக்கிறது, பிறனை மட்டமாக பேசுவது வேதத்தின் அடிப்படையில் அது பாவம் சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், கூலி செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது நண்பர்களோட சேர்ந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல விதங்கள் நம்ம செய்து கொண்டு வரணும். மற்றவர்களை ஆணோ பெண்ணோ குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களை அவமதித்திருக்கிறோமா, கிண்டல் பண்ணியிருக்கிறோமா, அல்லது அவர்களை காயப்படுத்தபடி பேசியிருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பாவம் செய்திருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா பிறனை அவமதிக்காமல் இருத்தல்ங்கிற தலைவில் பார்க்குறோம். அப்புறம் அப்படி பார்க்குற நம்ம இதுவரைக்கும் யாரெல்லாம் அவமதிச்சிருக்கிறோம், இன்னெல்லாம் சொல்லி ஏற்படுத்தி காயத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி என்ன செய்யணும் பார்க்கணும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அப்போ அவமதிக்கும் போது அது பாவமாக எண்ணப்படுகிறது என்றால் மற்ற ஒவ்வொரு மனுஷனையும் நாம் அவமதிக்கும் போது அந்த மனிதரை படைத்த தேவனை அவமதிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை ஒவ்வொருவரையும் நாம் அவமதிக்கும் போது அது பாவமாக எண்ணப்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நீ நம்ம என்ன தலையில் பார்க்கணும்னா பிறனை அவமதிக்காமல் இருத்துன்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம நினைச்சோம், அவமதிக்காமல், கிண்டல் பண்ணாமல், கேலி பண்ணாமல், தாழ்வாக நடத்தாமல், மற்றமாக எண்ணாமல் இருக்க வேண்டும் தான் நீங்கள் பார்க்குறோம். சரி, வேதத்தில் யார் அப்படி இருந்தாங்க, யார் அப்படி அவமதிக்காமல் இருந்தாங்க, யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் இருந்தாங்கன்னு சொல்லி மனுஷன் பார்க்குறோம். அவமதிக்காமல் இருத்தல் சொல்லி தான் பார்க்குறோம். அப்போ அதில் பார்க்கும்போது நம்ம வேதத்தில் தெளிவாக சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பவுலடிகளை பார்க்கலாம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு நண்பருக்காக, ஓனேசிப்பு அப்படிங்கிற ஒரு நண்பருக்காக அவர் என்ன செய்கிறாரு, அவமதிக்காமல் அவனை உயர்த்தி பேசுகிறார். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானிலிருந்து கஷ்டம் நிலை ஓடிவிட்டார். திரும்ப எஜமான் அவரை சேர்க்கணுங்கிறக்காண்டி என்ன செய்கிறாரு, பிலமோன் என்பவருக்கு அவர் கடிதம் எழுதுறார். ஓடி வந்ததை அவன் எதுக்கு வந்தாலும் தெரிஞ்சோ இல்லை, ஓடி வந்த தவறாக எழுதாமல் அவனை கிறிஸ்துவுக்குள்ள சகோதரனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவனை அவமதிக்காமல் பாவம் செய்யாமல் அவனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார் பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன். அப்படிப்பட்ட பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவர் போல அவமதிக்காதபடி அவனை உயர்வாக நடத்துகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த பவுல் இன்றைக்கி எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கிறார். நீ நம்ம என்ன பார்த்தோம், பிறனை அவமதிக்காமல் இருத்தல் பார்க்கணும். அப்போ அவமதிக்காமல் இருத்தல்ங்கிற பார்க்குற தலைப்பு இல்லாமல் பிலமுங்கிற அந்த நபரிடத்தில் ஓனேசிப்புங்கிற அந்த நபருக்காக அவமதிக்காமல் பவுல் பேசுகிறார். அவன் பேசி அவனை திரும்ப சேர்த்துக்கொள்ளுங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல என்ன ஏற்றுக்கொள்ள போல ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் என்ன கொடுக்குறவங்க வர வச்சுருந்தாலும் அது ஏன் கணக்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை அவமதிக்காமல் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், தெய்வ வாழை பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னென்னு சொன்னார், நம்ம வாழ்க்கையில் பார்க்குறவங்க நம்ம பழங்களை யாரையும் நம்ம அவமதிச்சிடக்கூடாது. ஒருவேளை அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் எது செய்தாலும் அவங்களை மேன்மையாக தான் நம்ம நினைச்சணும், என்ன வேணுமே தவிர மட்டமாக எண்ணக்கூடாது, அவமதிச்சிடக்கூடாது. ஏன்னா அவமதிக்காமல் இருத்தல்ங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். அவள் நடந்து கொண்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவமதித்த பாவம் சொல்லி பார்த்தோம். அப்படி நம்ம நினைச்சக்கூடாது, அவமதிச்சிடக்கூடாது. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். சரி, அவமதித்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சவுல் ராஜாவை பார்க்கலாம். அவன் தாவீதுங்க என்ப அந்த சிறியவனை அவன் அவமதித்தான். ஈட்டை கொண்டு ஓங்கி எரிய ஆரம்பித்தான். அவனை கொலை செய்ய போனான். தன்னை சுகமாக்கிறதுக்கு வாத்தியம் பாடி பாட்டு பாடி வந்தது தான் தாவீது. அந்த தாவீதுங்கிற சிறுவனை
அவனுக்கு ஈட்டி கொள்ளவுக்கு அவமதிச்சு என்ன செஞ்சு பார்த்தான். கொள்ளதுக்கு ஆட்கள் அனுப்பினான். அப்போ அவங்க வச்சு பாவம் செஞ்சு தன்னுடைய ராஜ்ய பலத்தை இழந்தான். அப்போது அந்த சவுளை போல் நம்ம நினச்சிக்கூடாது, யாரையும் அவமதிச்சிடக்கூடாது. அப்போ அவமதிக்காமல் இருதல்ங்கிற தலைவில் பார்த்தோம், அவளை போல் அவமதிக்காமல் இருக்கணும்னு பார்த்துட்டோம். அவமதித்தா பாவம் பார்த்தோம், அதுக்கு எடுத்துக்காட்ட சவுல் ராஜாவை பார்த்தோம். ஆகவே இந்த 2 காரியங்களையும் மனதில் வைத்தவர்களாக பிறனை அவமதிக்காமல் இருத்தல் அப்படிங்கிற தலைவில் பார்த்தோம். நம்ம அவளை போல் அவமதிக்காமல் இருக்க வேண்டும். அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறவன் சொல்லி பார்த்தோம், சவுளையும் பார்த்தோம். நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காதபடிக்கு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி எல்லாரையும் நம்ம நினைச்சிடணும். இந்த நேரத்தில் நம்ம இந்த வசனத்தில் கொண்டு வரணும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அவமதிக்காமல் இருதல்ங்கிற தலைப்பில் பார்க்க நம்ம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.